ரூல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சும் ஒரு சின்ன தவறு பண்ணினா என்ன நடக்கும்? ஷப்பா, டிசம்பர் மாதம் வந்ததுதான் வந்துச்சு. குளிர் தாங்க முடியல. ஜனவரி வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே. மீரா, காஃபி போட்டியா? ரொம்ப குளிருதுமா. காஃபி ஆயிடுச்சுங்க. நேரத்துல இவ்வளவு பயமா இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்களா வீடு எவ்வளவு அமைதியா இருக்குல்ல. ஆமா மீரா, காலையில இருந்து நானும் இதை கவனிக்கவே இல்லை. அமைதி நல்லது இல்லை மீரா. இது புயலுக்கு முன்னாடி வர அமைதி மாதிரி இருக்கு. ஏங்க அப்படி சொல்றீங்க? நம்ம இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து யோசிச்சு பாரு. ஒவ்வொரு சம்பவமும் ஒரு பெரிய அமைதிக்கு அப்புறம் தான் நடக்குது. இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல. சரி, அம்மா எங்க? அத்தை பால்கனிக்கு போனாங்க. ஏற்கனவே எங்க அம்மா ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. என்னன்னு போய் பாக்குறேன். இந்த வீட்டுக்கு வந்ததுல சுத்தமா நிம்மதி இல்ல. சரி, நம்ம கமலாட்ட பேசுவோம் கொஞ்ச நேரம். ஹலோ கமலா, நான் தாண்டி பார்வதி பேசுறேன். எப்படி இருக்கிற? புது வீட்டுக்கு வந்ததுதான் வந்தோம். இங்க ஒரே பிரச்சனைடி. இந்த வீட்டுல திடீர்னு ஏதாவது உடையுது சாயுது, ஒன்னும் புரியலடி. என்ன சத்தம் இவ்வளவு ஹெவியா வருது? அம்மா பால்கனி என்ன பண்ணுதுன்னு தெரியலையே. அது மட்டும் இல்லடி, இங்க ஏதோ ரூல்ஸ்லாம் இருக்கா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணுமா? என்னமோ சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல போனை வை. ஏண்டா, என்னாச்சு? திடீர்னு எதுக்கு போனை வைக்க சொல்ற? நீ முதல்ல உள்ள வா, பேசிக்கலாம். என்னடா வீடும் திடீர்னு இப்படி சத்தம் போடுது? இங்கதான் யாருமே பயப்படலையே, அப்புறம் ஏன் இந்த மாதிரிலாம் சத்தம் போடுதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அம்மா, நீங்க போன்ல என்ன பேசிட்டு இருந்தா? நீ அது ஒண்ணு இல்லடா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு கமலாக்கு ஃபோன் பண்ணி வீட்ல நடந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தேன். அதோட இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த வீட்டுல நடக்கிறத பத்தி வெளியில பேசக்கூடாது. அம்மா, தயவு செஞ்சு பயப்படாம இப்படி வாங்க. இப்ப எதுக்காக இப்படி நடக்குது? இது என்ன வார்னிங்கா? இது வார்னிங் இல்ல, கான்சிக்வென்ஸ். எங்க அம்மா போன் பேசினா அது என் பொண்ணுக்கே அஃபெக்ட் ஆகுது. ரூல்ஸ்னா இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தான் அது பொருந்தும். யாருதான் இந்த ரூல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணது? கேள்விகளை விட தற்காப்பு முக்கியம். எங்க இதுக்கு அப்புறம் என்னங்க நடக்கும் இந்த வீட்ல? பாவி நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி நான் வெளியில பேசிருக்கவே மாட்டேன். பாவம், என் பேத்தி கஷ்டப்படுறா. அம்மா, நீ இப்பெல்லாம் உடனே நீயே சொல்லிக்காதம்மா. இந்த வீட்டுல என்னென்ன ரூல்ஸ் இருக்கு நமக்கு இன்னும் தெரியல. அதை நம்ம ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு வரோம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த ரூல்ஸ் படி முதல் ரூல், இந்த வீட்டில் பயப்படவோ இல்லை சத்தம் போட்டவோ பேசக்கூடாது. இது ரெண்டாவது ரூல், இந்த வீட்டை பற்றி வெளியில் யார்கிட்டே பேசக்கூடாது. அப்படி பேசினா இந்த பயம் எல்லாருக்குமே பரவி பெரிய ரிஸ்கில் கொண்டு போய்விடும், எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு. என்னாச்சு அனு, இப்ப எதுக்கு கத்துற? அம்மா, வீடு நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்கு. அங்க என்ன இவ்வளோ சுத்தமா இருக்கு? என்னது, இது ஃபர்ஸ்ட் வார்னிங்கா? அப்ப அடுத்தடுத்து நிறைய வருமா?